ஹீரோக்கள் மட்டுமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தற்போது ஹீரோயின்களும் எந்த விதத்தில் குறைந்தவர்கள் இல்லை என்று கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் அந்த ஹீரோயின்களுக்கு இருக்கும் ரசிகர்கள் பெயர், புகழ், அவர்கள் நடித்த படத்தின் வெற்றி இதையெல்லாம் தீர்மானித்து அதன் அடிப்படையில் அதிக சம்பளத்தை டிமாண்ட் பண்ணுகிறார்கள். இதனால் தயாரிப்பாளர்களும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் கேட்கும் சம்பளத்தை வாரியிருக்கிறார்கள். தமிழ் சினிமா துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ஹீரோயின்கள் பிரபலமாக இருப்பார்கள். சில சமயம் அவர்களின் மார்க்கெட் உச்சத்திலும் சில சமயங்களில் சரிந்தே கூட போய்விடும். அப்படி தமிழ் சினிமா ஹீரோயின்கள் பல பேர் பிரபலமாக இருந்து அதன் பின் அப்படியே மோசு குறைந்து போயுள்ளார். மார்க்கெட்டை தக்க வைத்துக் கொண்டு பிரபல நடிகையாக வலம் வருவது சவாலான விஷயம்தான். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் தங்களுக்கான மோசு குறையாமல் லட்சக்கணக்கான ரசிகர்களை தங்கள் வசம் கொண்டு பிரபல நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் நடிகை த்ரிஷா மற்றும் நயன்தாரா. இவர்கள் இருவருமே அன்று முதல் இன்று வரை தங்களுக்கான டிமாண்ட் குறையாமல் பார்த்து வருகின்றனர். நயன்தாரா, த்ரிஷா இருவருமே இடையில் சறுக்கல்களை சந்தித்தாலும் மீண்டும் அடித்து பிடித்து தங்களுக்கான இடத்தை தக்க வைத்து வருகின்றனர். பொதுவாக நடிகைகள் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அவர்களது சம்பளமும் உயரும். அதன்படி பார்க்கும்போது நடிகைகள் நயன்தாரா மற்றும் த்ரிஷா இருவருமே ஒரு படத்திற்கு தற்போது வரை ரூபாய் 10 கோடி முதல் 12 கோடி வரை சம்பளமாக பெற்று வருகின்றனர். ஆனால் இவர்களை பின்னுக்கு தள்ளி அவர்களின் சம்பளத்தை விடவும் அதிகமாக சம்பளம் பெற்றுள்ளார் பிரபல நடிகை ஒருவர். கீதா கோவிந்தம், வாரிசு, புஷ்பா போன்ற படங்களில் நடித்த பிரபலமான நடிகை ராஷ்மிகா மந்தனா தான். AR முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் உருவாக்கி வரும் சிக்கந்தர் படத்தில் நடிக்க ராஷ்மிகா மந்தனா ரூபாய் 15 கோடி சம்பளமாக கேட்டுள்ளார். அதன் பின்னர் நடந்த பேச்சுவார்த்தையில் தயாரிப்பு நிறுவனம் ரூபாய் 13 கோடி சம்பளமாக வழங்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் முதலிடத்தில் இருப்பது தீபிகா படுகோன் தான். அந்த வகையில் ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட 15 முதல் 30 கோடி வரை சம்பளமாக பெறுகிறார். கடைசியாக இவர் நடித்த ஜவான் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து இவரை அடுத்த கட்ட லெவலுக்கு உயர்த்திவிட்டது. கங்கனா ரணவத், கிரிஷ் 3, தனு வெட்ஸ் மனு, குயின் உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்திருந்தார். அதே மாதிரி தமிழில் தாம் தூம், சந்திரமுகி 2 படத்தில் நடித்திருக்கிறார். ஆனால் இவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இருந்தாலும் ஒரு படத்திற்கு 15 கோடி முதல் 27 கோடி வரை சம்பளத்தை பெற்று 2வது இடத்தில் இருக்கிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கிறார். பிரியங்கா சோப்ரா தமிழ் படத்தின் மூலம் சினிமாவிற்குள் நுழைந்த இவர் பாலிவுட்டுக்கு சென்று பல வெற்றி படங்களை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்திருக்கிறார். அதே மாதிரி ஹாலிவுட்டிலும் பல படங்களில் நடித்து வெப் சீரிஸிலும் நடித்து வருகிறார். அதனால் ஒரு படத்திற்கு 15 கோடி முதல் 25 கோடி வரை சம்பளத்தை பெற்று 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். கத்ரீனா கைஃப், இவர் மேனே பியார் கியூன் கியா, ஏக்தா டைகர், தூம் 3, பாங் பாங் டைகர் 3 போன்ற அதிரடி பிளாக் பஸ்டர் படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மேரி கிறிஸ்மஸ் படத்திலும் நடித்திருந்தார். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு படம் வெற்றி பெறாமல் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இருந்தாலும் இவருடைய சம்பளம் ஒரு படத்திற்கு 15 கோடி முதல் 20 கோடி வரை பெற்று 4வது இடத்தில் இருக்கிறார். ஆலியா பட், பாலிவுட்டில் பிரபல நடிகையாக ஜொலித்து வரும் இவர் ஒரு படத்திற்கு 10 கோடி முதல் 20 கோடி வரை சம்பளம் வாங்கி 5வது இடத்தில் இருக்கிறார். கரீனா கபூர், பாலிவுட் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகைகளில் ஒருவராக கரீனா கபூர் இடம் பிடித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஒரு படத்தில் நடிப்பதற்காக 8 கோடி முதல் 18 கோடி வரை சம்பளத்தை பெற்று 6வது இடத்தில் இருக்கிறார். ஷர்தா கபூர், ஆஷிகி 2, ஸ்ரீ, சிச்சோர் போன்ற படங்களில் நடித்துள்ள இவர் நடிக்கும் படங்களில் சம்பளமாக 7 கோடி முதல் 15 கோடி வரை சம்பளமாக பெற்று 7வது இடத்தில் இருக்கிறார். வித்யா பாலன், பா இஷ்கியா, கஹானி, மங்கள் மிஷன் மற்றும் தமிழில் அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை படத்திலும் நடித்திருக்கிறார். இவர் நடித்த படங்கள் முக்கால்வாசி வெற்றி பெற்ற நிலையில் ஒரு படத்திற்காக 6 கோடி முதல் 14 கோடி வரை சம்பளத்தை பெற்று 8வது இடத்தில் இருக்கிறார். அனுஷ்கா சர்மா, ரப்னி பனாதி ஜோடி படத்தில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக அறிமுகமானார். முதல் படமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஹிட் அடித்ததால் இவருக்கு ஏகபோக வரவேற்பு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் இவருடைய சம்பளத்தை டிமாண்ட் பண்ணி கேட்டு ஒரு படத்தில் நடிப்பதற்காக 6 கோடி முதல் 12 கோடி வரை சம்பளத்தை பெற்று 9வது இடத்தில் இருக்கிறார். ஐஸ்வர்யா ராய், முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தற்போது தொடர்ந்து படங்களில் நடிக்காவிட்டாலும் இவர் நடிக்கும் படங்களில் 10 கோடி சம்பளம் இருந்தால் மட்டுமே கமிட் ஆகி நடிப்பார். அந்த வகையில் சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் 1 மற்றும் பாகம் 2 படங்களில் இவருடைய நடிப்பை தூள் கிளப்பி மற்ற நடிகைகளை ஓரம் கட்டிவிட்டார்.